ஆனா விஜய் அவர்களை பொறுத்தவரை விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினியே நம்ம பார்க்கலையே. திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. இந்த பாத்ரூம்ல இருக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்படத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டில் எழுதிட்டு வருவான். இன்னைக்கு திமுக காரர் டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். விஜய் அவர்களை பொறுத்தவரை என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினியே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்க எல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம்கே எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல, காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள இந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்படத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டில் எழுதிட்டு வருவான். இன்னைக்கு திமுக காரர் டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஒட்டுட்டோம். நேத்து பார்த்தேன் சென்னையில இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில் ஒரு போஸ்டர் வச்சுக்கிட்டு அல்வாவை கொண்டே வீடு வீடா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரு, அப்படி இப்படின்னு பண்ணார். ஆனா ஒண்ணுமே கிரவுண்ட் லெவல்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. சட்டம் ஒழுங்கு தரிகிட்டு போயிருக்கு. இதையெல்லாம் இன்னும் ஒரு 50-60 நாள் தானா நீங்களும் பார்க்க போறீங்க, நாங்களும் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் அமைந்தது பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்பு நீங்க அந்த பேரே சொல்லாமல் சொல்லிட்டு தேசிய தலைமையிலான கூட்டணி தான். அதே விஜய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது அந்த அமைப்பு தான் இருக்கா தமிழ்நாட்டில். அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க, நாங்க எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கெல்லாம் களத்தில் பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போறோம் களத்துக்கு. இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு. கீழே எங்க தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாம ஒரு குற்றம் சுமத்த விரும்பல. அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனா இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க ஏதாச்சும் ஆரவாரமா பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸா மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்க பாலிசி என்ன, உங்க ப்ரோக்ராம் என்ன, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத நான் பார்க்கலீங்கன்னா. சோ விசிலுக்காக, ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதுலதான் அந்த கூட்டணியை பத்தி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அதுல ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல. அதனால அதை அப்படியே கடந்து நாம போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை.